கொல்கத்தால ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற டாக்டரை ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்கள கொலையும் செஞ்சுட்டு தப்பிச்சு போயிருக்கான். இதுதான் இப்போ ஒரு பிக்கெஸ்ட் நேஷனல் இஷ்யூ மாதிரி இருக்கு. கொல்கத்தால ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் இயர் ட்ரெயினியா ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவங்களுக்கு நைட் டியூட்டி போட்டதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமினார் ஹாலில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அங்கேயே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு விடியற்கால ஒரு 3 மணி இருக்கும். அந்த டைம்ல சஞ்சய் ராய் அப்படின்ற ஒருத்தன் அந்த செமினார் ஹாலுக்குள்ள போயிட்டு அந்த லேடி டாக்டரை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்கள கொலை செஞ்சுட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். அந்த சஞ்சய் ராய் அப்படின்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே இருக்கிற ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட்ல ஒர்க் பண்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒர்க் பண்ற ஒருத்தன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான். ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற ஒரு டாக்டருக்கு எந்த நிலைமைனா அங்க இருக்கிற மற்ற ஸ்டாஃப்ஸோ இல்ல பேஷண்டோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இது சம்பந்தமா தான் நிறைய போராட்டங்கள் இப்போ டாக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் விடவே கூடாது.